வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய காணொலியில் பார்த்திங்கன்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மகம் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 126 டிகிரியில் தான் இந்த மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 12வது ராசி அப்படின்றது மீன ராசி நம்ம என்ன சொல்கிறோன்னா மறைவு ராசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு 6, 8, 12 இந்த 3மே பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானம். ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது? 3, 6, 8, 12 6, 8, 12 ஒரு கிரகம் மறையும் போது அந்த கிரகம் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்போ உங்கள் ராசிக்கு மட்டும்தான் அதிபதிவான்னு கேட்டால் இல்லை. தனுசு ராசிக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மீன ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி குரு தான். குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிறது என்ன? குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். குரு பார்த்தா கோடி நன்மை, நல்லா தான் சொல்லுவாங்க. நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான். அப்போ அந்த குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். அடுத்தது நம்ம மாத பலனை பார்க்குறோம். தமிழ் மாதமாக இருக்கட்டும், ஆங்கில மாதமாக இருக்கட்டும், நம்ம என்ன பார்க்குறோம்? மாத பலன் பார்க்கும்போது அந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நல்லா இருக்கிறாரா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா? இது 3 தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக பார்க்கணும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்கு இப்போ மாத கிரகம்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி சூரிய பகவான் எங்கே இருக்கிறாரு? கரெக்டாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். ஆனால் சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் நட்பாக இருக்க வேண்டிய வீடு 3 வீடு தான். தனுசு ராசி அதாவதுன்றது 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசி, அதே மாதிரி உங்கள் ராசின்னு சொல்லக்கூடிய மீனராசி. இந்த 3 வீட்டுக்கு மட்டும்தான் சூரிய பகவான் நட்பானவர். மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நட்பானவர். அப்போ உங்களுக்கு சூரிய பகவான் நட்பான கிரகம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் தொழிலுக்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்துருக்கிறாரு பார்த்தீங்களா? நிச்சயமாக இது உங்களுக்கு தொழிலுக்கு நல்லாவே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு நடக்கிறது விரைச்சனியாக இருந்தாலும் விரைச்சனின்றது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 4.5 மாதமாக நடந்துகிட்ருக்குது. 1 வருஷமான்ற 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நடந்துகிட்ருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? அடுத்தது ஜென்மச்சனி 2.5 வருஷம், அடுத்தது பாதச்சனின்றது 2.5 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட இன்னும் 5 வருஷ காலம் இருக்கும்போது இந்த 1 மாதத்தில் மட்டும் நம்ம பலன் மாறப்போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பற்றி நம்ம அது பேச வேண்டியதை விட்டுறலாம். அப்போ உங்களுடைய ராசிக்கு இப்போ சனி பகவானோட இன்றைக்கி பார்க்கும்போது புதன் பகவான் போய் சேர்ந்துருக்கிறார் அப்படின்னா. ஏன்னா புதன் பகவான் யார்? கரெக்டான்றது கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும், தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் 3 கிரகங்களும் கும்பராசியில் போய் இப்போ 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கும்போது இதில் அடுத்தது இந்த மாசி மாதம் 15ஆம் தேதி கும்பத்தில் இருக்க வேண்டிய புதன் பகவான் எங்கே வராருன்னா உங்கள் ராசிக்கு வராரு. புதன் பகவான் உங்கள் வீட்டில் புதன் பகவான் நீச்சம் அடைகிறார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சுக்கிர பகவான் உச்சமடைகிற வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தான். 12 கட்டத்தில் சுக்கிரன் உங்கள் வீட்டில் உச்சமடைவார். அதே மாதிரி 12 கட்டத்தில் புதன் நீச்சம் அடைகிறது எங்கன்னா உங்கள் வீட்டில் தான். அப்படி புதன் பகவான் உங்கள் வீட்டில் நீச்சம் அடையும் போது நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு தொழில் கொஞ்சம் தடை ஏற்படும்.
தொழிலில் படிப்பு கொஞ்சம் தடை ஏற்படும். ஏன்னா கல்விக்கு அதிபதி அவர் தானே. அப்போ கல்விக்கு அதிபதி 12ஆம் இடத்துல உங்கள் ராசியில் வந்து அவர் வந்து நீச்சம் அடையும் போது அதாவது வந்து கல்வி கொஞ்சம் தாமதப்படுத்தும். அடுத்தது படிப்பு முடிச்சுட்டோம், நான் தொழிலுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன்னா நிறைய பேருக்கு தொழிலுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும். சரிங்களா? படிப்பு தடை, சிலருக்கு தொழில் தடை, சிலருக்கு நான் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன், சம்பள உயர்வு எதிர்பார்க்குறேன், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன், இது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் புதனாதிபதி நல்லா இருந்துட்டாருன்னா பாதிப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் 15 தேதிக்கு மேலே வந்து நீச்சம் அடைகிறார். அப்போ அந்த இடத்துல வந்து வலு இழந்துடுறாரு. அப்போ பலன் கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் உங்களுக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா? அருமையான ஒரு வாய்ப்பு. சுக்கிர பகவான் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா அது உங்கள் வீட்டில் தான். நம்ம என்ன சொல்லிட்டோம், உங்கள் வீட்டில் மட்டும்தான் உச்சம் அடைவார். உச்சம்னா யோகம், நல்லது. நீச்சம் அப்படின்னா விரயம், மறைவு, அங்கே அந்த இடத்துல வேலை செய்யாது. அப்போ உங்களுடைய வீட்டில் புதன் வந்து நீச்சம் அடைகிறாரு, சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறார். இப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஃபோர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துருவார். சரிங்களா? விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு விவசாயத்தில் 4 காசு வருமானத்தை பார்க்கலாம். விவசாயம் சார்ந்தவங்களுக்கு அதாவது காடு திறத்துறது, கிணறு துத்துறது, அதாவது வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் செய்கிறது, அதே மாதிரி வந்து பண்ணையும் நமக்கு மேற்கொண்டு ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக செய்யலாம். இது நல்லாயிருக்கும். ஏன்னா விரயஸ்தனியாக இருந்தால் கூட நின்று விவசாயம் நல்லாயிருக்கும். எப்படின்னா நமக்கு வந்து அசையாத சொத்துக்கள் வாங்கிட்டால் தப்பில்லை, அசையும் சொத்துக்கள் வேண்டாம். கடன் உடனே வாங்கி நான் ஆடம்பர பொருட்கள் வாங்கி போடுறேன்றீங்களா, தயவுசெய்து வாங்காதீங்க. நான் கடன் உடனே வாங்கி நான் வண்டி வாங்குகிறேன், காரு மாற்றுறேன்னா தயவுசெய்து இப்போ வேண்டாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து கிணறு வெட்டலான் இருக்கிறேன், போர் போடலான் இருக்கிறேன் அப்படின்னா புதுசாக செய்ய வேண்டாம், இருக்கிறத ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மண்மனை வாங்கலான் இருக்கிறேன், கிரையும் பண்ணலான் இருக்கிறேன்னா அது கண்டிப்பாக பண்ணிக்கலாம், தப்பில்லை. சரிங்களா? இப்போ வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எதை செய்கிற மாதிரி இருந்தால், அதாவது வெளிநாடு மட்டும் இல்லை, மேல் படிப்புக்கு பணம் கட்டுறது, வெளிநாடு போகிறது, அதை விட பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு செலவு பண்ணி போஸ்டிங் எதிர்பார்க்குறது, இந்த மாதிரி விஷயமே எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த மார்ச் 29 தேதிக்கு மேலே பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ விரைச்சனி இருக்கிறார் இல்லைங்களா, விரைச்சனி என்ன பண்ணுவார், விரையும் பண்ணிட்டு போயிடுவார். அதனால் இப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. மொத்தத்தில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ராசி இந்த மீன ராசி. ஏன்னா மற்றவங்கள பற்றி ஒரு பிரச்சனைனா முன்ன போய் நிற்பிங்க, யோசிக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி. ஆனால் இன்றைக்கி நல்லது செய்து பொல்லாப்பு வாங்கிட்டு உட்காந்துருக்கிற ராசி யாருனாலும் உங்கள் மீன ராசி தான். இது வரைக்குமே எப்படின்னா மீன ராசி பொறுத்த வரைக்கும் பால் வெள்ளை, பால்டேர் வெள்ளை, பால் குடிச்சிடலாம், பால்டேர் குடிக்க முடியாது இல்லையா. ஒரு பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுறதுக்கும் பழக்கம் படாத பாதையில் பயணம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. இது வரைக்கும் நீங்கள் எப்படின்னா இந்த 2.5 வருட காலமாக பழக்கம் படாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2.5 வருஷம் அடுத்தது ஜென்மச்சனி, அடுத்தது இன்னும் 2.5 வருஷம் பாதச்சனி, இதெல்லாம் முடிஞ்ச பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி. சரிங்களா? அதனால் ஒவ்வொரு மாதமும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நல்ல இடத்துல உட்காரும் போதும், குரு பகவான் நல்ல பார்வை பார்க்கும்போதும், உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கும்போதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துட்ருப்பார். அதே மாதிரி சனி முன்னாடும் போகும்போது சிரமத்தை கொடுக்குறாரா, சனி வக்கரம் அடையும் போது நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 டைம் சனி வக்கரம் அடைவார். அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை தவிர ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு 1000 காரணங்கள் வந்து நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் கெடுதல், ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு 4 காரணம்தான். அந்த பேசிக்காக 4 காரணம் ஒரு மனுஷன் புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். முதல் காரணம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் சரி, உங்களோட வளர்ச்சியும் சரி, சுபகாரி தடையாகிறது சரி, வளர முடியாமல் வாழ முடியாமல் சிரமப்படுறதுக்கு காரணமே 4. அந்த முதல் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு தோஷம். ஏன்னா ஒரு மனிதனோட அழிவுக்கு முதல் காரணம் தோஷங்கள் தான். 2வது வந்து சனி, 3வது வந்து பார்த்திங்கன்னா திசாபுத்தி கெட்டு போனால் சிரமப்படுவாங்க. 4வது பார்த்திங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய மனுஷலாக்களால் நடக்கக்கூடிய சதி. இது 4ம் ஒன்று கெட்டாலும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக மேலே வர முடியாது. அப்போ தோஷங்களை தான் ஒரு மனிதனுக்கு முதல் காரணமாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த தோஷங்கள் வந்து ராசி அடிப்படையை இல்லாமல் லக்னத்தை அடிப்படையாக, ஏன்னா நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, அம்மா நீங்கள் வந்து மேச லக்னம், இப்போ உங்களுக்கு 1ஆம் இடத்துல ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல கேது இருக்குது, இல்லை 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, 8ஆம் இடத்துல கேது இருக்குது, இது நாகதோஷம்னு சொல்லுவாங்க. அதே இன்னொரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் சொல்கிறது உண்மையாக அவர் சொல்கிறது உண்மையாக குழப்பம் வரும்.
அதே மாதிரி தான் ஒவ்வொரு தோஷம், ஒருத்தர் இல்லைன்றாங்க, ஒருத்தர் இருக்குன்றாங்க, எது நம்புறது? அதனால் நான் உங்களுக்கு பொது பலனாகவே லக்னத்தை அடிப்படையாக மேச லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்தெந்த இடத்துல இருந்தால் நாகதோஷம், எந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம், எந்த இடத்துல இருந்தால் புத்திர தோஷம், எந்த இடத்துல இருந்தால் தாரதோஷம், எந்த இடத்துல இருந்தால் புனர்ப்பு தோஷம், எந்த இடத்துல இருந்தால் வர்க்க தோஷம், எந்த இடத்துல இருந்தால் அதாவதுன்றது வந்து காலசர்ப தோஷம், எந்த இடத்துல இருந்தால் மாரகாதிபதி தோஷம், திசா புத்தி, அது எந்த திசை நமக்கு கெடுதல் பலன் கொடுப்பாரு. இது போல் பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின காணொலியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக அருமை அற்புதமாக பாருங்கள் லக்னத்தை அடிப்படையில் நான் கொடுத்துருக்குறேன். ராசிக்கு அடிப்படையில் கொடுக்கல, உங்களுடைய லக்னத்தை அடிப்படையாக கொடுத்துருக்குறேன். மேச ராசியிலிருந்து மீன லக்னத்தை வரைக்கும் நான் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அது பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு ஒப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு ராசியில் இந்தந்த ராசியில் இது இருந்தால் தோஷம்னு சொல்லி லக்னத்தை அடிப்படையாக கொடுத்துருக்குறேன். அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே லக்னக்காரங்கன்னா ஒன்று தான். இந்தந்த இடத்துல இருந்தால் தோஷம்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான், மாறாது அதெல்லாம். சரிங்களா? அதனால் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். ரெண்டாவது தோஷங்களை பற்றி உங்களுக்கு ஒரு முந்தின காணொலியில் கொடுத்துருக்குற அது பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, நாம் ஏன் இப்படி இருந்தோம், நிறைய கேள்விகள் இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு. நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நாம் ஏன் வாழ முடியல, நம்ம ஏன் வளர முடியல, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு ஏன் திருமணம் இப்போ இருக்குது, நமக்கு ஏன் குழந்தை பாக்கி இப்போ இருக்குது, நிறைய கேள்விகள் உண்டு. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் நான் முன்னே சொல்லிட்டேன். ஒரு மனிதனோட அழிவுக்கு காரணம் இது 4 தான். தோஷம், சனி, அடுத்தது திசா புத்தி, 4வது சுற்றி இருக்கக்கூடிய மனிதலாக்கள சதி. இது 4ம் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நம்ம வாழ்க்கை பாதிக்கும். அதை பற்றி உங்களுக்கு திசா பற்றி உங்களோட சுய ஜாதகம் பாருங்கள். தோஷங்களை பற்றி முந்தின காணொலியில் சொல்லியிருக்கிறேன், பாருங்கள். பார்த்துட்டு எந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் முடிவு பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை ட்ராவல் பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உங்களோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, என்னோடய காணொலி உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதான் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. எதோ சொல்ல வந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.